நடிகர் ரஜினிகாந்தோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து அரசியல்ல வந்து ஜொலிப்பது வந்து கஷ்டம், அண்ணாமலை புத்திசாலி, அவர் வந்து அரசியல்ல மிக உயர்த்துக்கு வருவார் சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவப்பான் கூட தெரியாதுன்னா என்னை அந்த வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்கன்னா, கடுமையா உழைக்கட்டும், மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும், நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க. கல்வி படிப்புகள் வந்து நம்ம ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒப்பிடும்போது பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிறீங்க. டெக்னிக்கல் நாலேஜுங்கண்ணா நான் சொன்னது, டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ல பத்தி சொன்னாங்கண்ணா. ஒரு ஜெர்மனியில பிராக்டிஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்றோம், அது கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல. அதனால நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா, ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்க உங்க தொழில் நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்க. நீங்க இன்ஜினியரிங் காலேஜோட டைப் போடுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்துல 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும். அவங்கள பட்ட தீப்பி வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்தை வச்சங்கண்ணா. இது போன்ற கருத்து நீங்க சொல்லியிருக்கும் போது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா டைம்ல நாங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் எனக்கு தேவையில்லாம நீங்க வம்புல மாட்டி விடுறீங்க. நான் வந்து எனக்கு தேவையில்லாம அண்ணன் வம்புல மாட்டி விடுறேன். கோவை மாவட்டமா இருக்கா கரூர் மாவட்டமா இருக்கு? எலெக்ஷனுக்கு சூடே பிடிக்கல. என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல. துணை ஜனாதிபதி தேர்தலுக்கே இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தயாராகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன நோட்டிபிகேஷன் கொடுக்கல. அதனால் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமியுடைய அனைத்து சுற்றுப்பயணங்கள்லயும் மக்கள் கூட்டம் வந்து அதிக அளவில் வந்துட்டு வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முதல் படி அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருக்காங்க. ஆனா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்துல போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும், அதை நம்ம வரவேற்கணும். ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும், அதையும் மக்கள் கேட்கணும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.